ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி கதம்ப சாம்பார், அதாவது அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார் பொடியெல்லாம் போடாமல் மசாலா அரைச்சி இந்த கதம்ப சாம்பார் செஞ்சுருக்கேன். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அந்த காலத்திலேருந்து பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த அரைச்சி விட்ட கதம்ப சாம்பாரை நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதம்ப சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு காய்கறிகளை லேசாக வதக்கி வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா, சுண்டைக்காய், கோவக்காய், கொஞ்சமாக சௌச்சௌ, கேரட், பரங்கிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, என்கிட்ட இருந்த காய்கறிகளை சேர்த்துருக்கேன். இதில் முருங்கைக்காய் சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 கத்திரிக்காய் சேர்க்குறேன், அதை நான் வதக்கும் போது கட் பண்ணி சேர்ப்பேன். இப்போ இந்த காய்கறிகளை எல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுண்டைக்காய், எல்லா காய்கறிகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாம்பார் அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார். நீங்கள் இது வரைக்கும் செய்யலைன்னா ஒரு தடவை இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இதில் நிறைய காய்கறிகள் போட்டு செய்யும்போது நமக்கு எல்லா சத்துக்களும் சேரும். எல்லா காய்கறிகளுடைய வாசனையும் சேர்ந்து இந்த சாம்பாரே ரொம்ப மணமாக இருக்கும். அது மாதிரி மசாலா வறுக்கிறது நான் கொஞ்சம் நெய் ஊற்றி தான் வறுக்க போகிறேன். அதனால் இந்த சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கருப்பாயிடும்னு சொல்லிவிட்டு நான் அந்த வதக்கிற நேரத்துக்கு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி முருங்கைக்காய் இல்லை. இப்போது மற்ற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த காய்கறிகளை வதக்கினா போதும். அதே மாதிரி நான் இது ஒரு ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெசிபி அப்படிங்கிறதுனால நான் ஈயம் பூசின பித்தளை பாத்திரத்தில் இந்த சாம்பார் வைக்கிறேன். இந்த பாத்திரத்தில் செய்கிறதுனாலே அது ரொம்பவே டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். இப்போ காய்கறிகளுக்கு வேகிறதுக்கு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நான் மூடிட்டேன். இன்னொரு அடுப்பில் தோரம்பருப்பு, கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். அதை இறக்கிட்டு இப்போ காய்கறி பாத்திரத்தை இந்த அடுப்புக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நம்ம இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வறுக்கிறது. நான் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்ச மிளகா, 2 காஷ்மீரி சில்லியும் 2 நார்மல் மிளகாயும் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தனியா, கடலைப்பருப்பு ஒரு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்கு வதக்கிறதுக்கு வேணுங்கிற இது. சிலர் கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி அரைப்பாங்க. நான் அப்படி செய்யலை. நீங்கள் வேணும்னா கருவேப்பிலையை கூட போட்டு வறுத்துக்கோங்க. நான் இவ்வளோ தான் போட்டு வறுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சேர்த்து வதக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பொருட்களை எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்து தட்டில் ஆற வச்சுட்டேன். இப்போ 1 கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய், நீங்கள் துருவின தேங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நான் இது மாதிரி பல்லாக போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கொஞ்சம் ஈரம் போகிற மாதிரி வறுத்துக்குவாங்க. இந்த வறுத்த பொருட்களை எல்லாம் நம்ம ஆற வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இப்போ தாளிக்க போகிறோம். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம் இதை மட்டும் நான் போட்டு தாளிச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 2 பச்சை மிளகாய் போட்டு பெருங்காயப்பொடி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தக்காளி, ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நான் வதக்குறேன்.
இப்போது இந்த சாம்பாருக்கு வேணுங்கிற உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். பருப்பு வேக வைக்கும்போதே மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து நான் வேக வச்சுருக்கேன். அதனால் இப்போது நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆற வச்ச தேங்காய், வறுத்த மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸு புளியை கரைச்சி விட்டாச்சு. இந்த புளி, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும். நல்லா கொதித்து வேகுது. இப்போ இதை இறக்கிட்டு காய்கறி வேக வச்சோம் இல்லையா, அது எப்படி இருக்குது பார்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் முக்கால்வாசி வெந்தாச்சு. ஃபுல்லாக குழஞ்சி வேகக்கூடாது, ஒரு 80% வேகணும். இப்போ இந்த புளி தாளித்தோம் இல்லையா, புளியெலாம் ஊற்றி அதை இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த புளியோடு சேர்ந்து இந்த காய்கறிகளும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்பு சேர்க்கணும், அரைச்ச மசாலா சேர்க்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டா சாம்பார் ஃபினிஷ்ட் ஆகிடும். இப்போ நல்ல வேக வச்ச துவரம்பருப்பு கொஞ்சம், பாசிப்பருப்பு கொஞ்சம், இதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு பருப்பு கொஞ்சம் கம்மியாக கூட சேர்க்கலாம். ஏன்னா நம்ம மசாலா அரைச்சி சேர்க்குறோம் இல்லையா, அதனால் இந்த சாம்பார் ரொம்பவே திக்காயிடும். ஆறின பிறகு திக்காயிடும். இப்போது நம்ம ஆற வச்ச மசாலா எல்லாத்தையும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு இதில் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். சாம்பார் கொதிக்கும் போதே ரொம்ப மணமாக இருக்குது. சாம்பார் நல்லா கொதிக்குது, நல்ல கலராக இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணோம்னா நம்மளுடைய அரைச்சி விட்ட சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அரைச்சி விட்ட கதம்ப சாம்பார் ரெடி. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.